அதை தொடர்ந்து நாம் சில வசனங்களையும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இதிலே ஒரு முன்னோட்டத்தை, ஒரு முன்னாடி நடந்த படித்ததை நாம் பார்க்க போகிறோம். முதலிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் யாரோடு உலவினாரு? ஆதாம் ஏவாளோடு சம்பாஷித்தார், பேசினார், அவர்களோடு இடைப்பட்டார். ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே தவறு செய்கிறான். தவறிலே அவன் விழுகிறான். ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார் ஆதாமும் ஏவாளும். பிறகு அந்த ஒரு பத்திரத்தை, ஒரு டாக்குமெண்ட் எழுதுகிறான் சத்ரு. இவன் யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? சத்ருவுக்கு. எனக்கு அடிமை. ஆண்டவருடைய பிள்ளை என்பது சொல்வதற்கு இல்லை. அதை கல்வாரி சிலுவையிலே இயேசு, இந்த நம்ம கொலோசியரில் பார்த்த பிரகாரமாக கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு குட் ஃப்ரைடே காலங்கள் போச்சு, அடுத்தது ஈஸ்டர் போச்சு, காலங்கள் அடுத்தது 50 நாள் கழிச்சு என்ன வரும்? 50 நாள் கழிச்சு என்ன வரும்? பெந்தகோஸ்தே நாள் வரும். காலங்கள் வரலாறு காணாமல் அது நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதிலே கல்வாரி சிலுவையிலே இயேசு செய்த ஒப்பந்தம் என்று 7 காரியங்களை பார்த்தோம். என்ன முதல்ல பார்த்தோம்னா, நம்மளை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற மாதிரி ஆண்டவர் நம்ம எப்படி எடுத்தாரு? ஆண்டவர் தத்து எடுத்தார். 2வது நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். 3வது சபையை நமக்காக ரத்தத்தினாலே சம்பாதித்து கொடுத்தார். 4வது விடுதலை கொடுத்தார். 5 சுகத்தை கொடுத்தார். அதிகாரத்தை எங்க வாங்கி கொடுத்தார்? ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தார். 7வது நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனையும் நித்திய வீட்டையும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கொஞ்சம் கவனித்தால் இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து வெற்றி சிறந்தார், நமக்காக ஜெயத்தை வாங்கி கொடுத்துட்டார். அப்போ ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பல பயிற்சிகள் எடுத்து ஒரு கப்பு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கப்பு எங்க வைக்கணும்? அந்த கப்பு ஒரு ஜெயம் எடுத்த ஒரு ஷீல்டு அல்லது ஒரு கப்பு. அந்த கப்பு எங்க இருக்கணும்? வீட்டுக்கு வெளியே இருக்கணுமா? வீட்டுக்கு உள்ள இருக்கணுமா? உள்ள இருக்கணும். வீட்டுக்கு உள்ளவே ஒரு பார்க்கிங்ல இருக்கணுமா? இல்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூலையில இருக்கணுமா? வெற்றி எடுத்த அந்த ஜெயத்தினுடைய ஒரு பொக்கிஷம், ஒரு கப்பு, ஆண்டவர் நமக்கு வாங்கி கொடுத்த பத்திரம் எங்க இருக்கணும்? பத்திரம் பத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து கொண்டு வந்து வீட்லயும் எங்க வச்சாலும் உடைக்காத பாதுகாத்து அது எங்க போகும்? அது எங்க எடுத்துன்னு போய் வைப்போம்? இருக்கிற உச்சிதமான இடத்துல, உயரமான இடத்துல பத்திரமாக பாதுகாத்து வைப்போம். ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே பல காரியங்களை நமக்கு சம்பாதித்து சவதரித்து கொடுத்த அந்த காரியங்களை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதே இன்றைய காலத்தின் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. ஹல்லேலூயா. இது 2000 வருஷம் ஆகுது. 2025 வருடம். இந்த 25 வருடங்கள் 2025 இயர்ஸும் இந்த கிறிஸ்தவர்கள் இதை பாதுகாத்து கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் போல ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து ஒருத்தன் என்ன பண்ணுவான்? யார் கையில கொடுப்பான்? அடுத்தவங்க ஓடுறவங்க கையில கொடுப்பான். அதை வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஆளு அதை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. அடுத்த ஆளு இப்படி தொடர் ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிலே பார்க்கும்போது இயேசுவானவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து ஒரு வெற்றியை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெற்றியை இன்றைக்கும் நாம் வெற்றி பெற்றவர்களாக தான்
இருக்கிறோம். வெற்றியாளர்களாக நாம் விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலேயும் நம்ம பாடினது போல, ஆராதித்தது போல, சங்கீதம் வாசித்தது போல, சங்கீதத்திலே நம்பிக்கையாக, அதே போல ஆராதனையில ஆண்டவர் நமக்கு ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு அந்த வெற்றியை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த வெற்றியை எப்படி நாம் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவின் சிலுவையிலே பெற்று தந்த வெற்றியை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். Ephesians chapter 2 verse 13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமமானீர்கள். ஹல்லேலூயா. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரத்துல இருந்தோம். நம்ம எங்க இருந்தோம்? கொஞ்சம் எல்லாரும் இங்க கவனிங்க. நம்ம எங்க இருந்தோம்? ரொம்ப ஃபார். ஆண்டவருக்கும் நமக்கும் தூரமா இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்லை ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னதாக மிகவும் தூரமாக இருந்தோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினாலே எப்படி ஆயிட்டோம்? ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதனால தான் பாடுறோம், இன்னும் கிட்ட என்னை சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட என்னை சேர்த்து கொள்ளுமே. அதே மாதிரி இன்னொரு வசனம் பண்டிதர்கள் பாடுகிறார், தேவனே நான் உமது அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். யாக்கோபை போல நான் தூரமா இருந்தேன், இப்பொழுது நான் உம்மோடு சேர வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு சிலுவையிலே கொடுத்த வெற்றியை நாம் எப்படி அங்கீகரிக்க வேண்டும், அவற்றை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பயிற்சியிலேயும் ஆண்டவரை நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும், உயர்த்த வேண்டும். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவற்றை நம்ம என்ன பண்ணோம்? கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய ஒரு அன்பு வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். 3 விதத்திலே கர்த்தருடைய காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லது ஒரு பக்திமானாக, இந்த உலகத்துல நீங்க எதனா பார்த்தீங்கன்னா ஒரு பக்திமான் என்று சொல்லுவாங்க. ஏங்க இவர் எப்பவுமே ஆண்டவர் துதிச்சிட்டே இருக்கிறது, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் மேல உள்ள ஒரு பக்தி, ஒரு பரவசம், அதனால அவரை துதிப்பது, ஆராதிப்பது என்ற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், நமக்கு சிலுவையில வாங்கி கொடுத்த அவ்வளோ பெரிய ரட்சிப்பை, பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் யார் மேல இருக்கணும்? சிலுவை மேல இருக்கணும். அவர் வாங்கி கொடுத்த வெற்றியின் மேல இருக்கணும். அப்படி இருக்கிற சமயத்திலே தான் அவற்றை நாம் ஆராதித்து அதன் மூலமாக ஒரு பக்தியை காண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தி என்று சொன்னால் 2 பக்தி இருக்கு. ஒண்ணு ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி. இன்னொரு பக்தி என்ன சொல்றது? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவபக்தி உண்டாகும். அப்ப பக்திக்கு எதிரானது என்னது? அவபக்தி. அப்போ இந்த காலகட்டத்திலே நாம் சிலுவையை குறித்து சிந்திக்கும் போது, சிலுவையின் மேலே ஒரு பக்தி, ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுது, அந்த ஒரு காரியம். ஒரு 10 பேர் கூடி சபையில சரி, இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணுவாங்களாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறவங்க இந்த இயேசுனுடைய மரணத்தினுடைய நாட்களுக்கு பின்னாக வீண் பேச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல எப்படி பேசுவாங்கன்னா, இந்த ஒரு அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன, நெல் அறுக்கிறது, இல்லை கோதுமை விளைக்கிறது, இல்லை திராட்சை பழத்தை பிழியிறது,
இப்படிப்பட்ட சீர்கேடான பேச்சுகள். ஏன்னா சபையில, ஆதி சபையில ரொம்ப தூரம் இருந்து வருவாங்க. இந்த பக்கம் எருசலேம்ல இருந்து வருவாங்க, யூதேயால இருந்து வருவாங்க. நீண்ட காலமாய் கழித்து பார்ப்பதனாலே அங்க என்ன பண்ணும், சபைக்குள்ள வீண் பேச்சுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த வீண் பேச்சுக்களை தவிர்த்து நம்ம சபையார் எதை பேசணும்னா பக்தி விருத்தி உண்டாக பேச வேண்டும். பவுல் ஒரு இடத்துல பேசும்பொழுது சொல்லுகிற 5 காரியங்கள், நான் நிறைய வார்த்தைகளை பேசுகிறேன், ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் பக்தி விருத்தி உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்கு உரியதாக இருக்க வேண்டும். இதிலே நமக்கு 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். விண்ணப்பத்திலே, விண்ணப்பம் பண்ணுவதிலே பக்தி விருத்தி வேண்டும். விண்ணப்பம் செய்வதிலே, நம்ம பிரேயர் பண்ணும்போது ஒரு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். 2வது உண்மையில் பக்தி விருத்தி வேண்டும். 3வது நம்முடைய காரியத்திலே ஒழுக்கத்திலே பக்தி விருத்தி வேண்டும். பக்தி விருத்தி என்று சொல்லும்போது 3 காரியங்களை சொன்னேன். 1, நான் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், ஜெபத்திலே, விண்ணப்பத்திலே பக்தி விருத்தி. 2வது உண்மையிலே பக்தி விருத்தி. 3வது நம்முடைய ஒழுக்கத்திலே பக்தி விருத்தி. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முதலாவது வாசிப்போம், 1 கொரிந்தியர் 14:15. நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா! சிலர் இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் இந்த பாட்டு வாயில மட்டும்தான் இருக்கும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல், இந்த ராகத்துக்காக பாடுவாங்க. சிலரே ஆவியோடும் உண்மையோடும் இருதயத்திலிருந்து பாடுவாங்க. ஹல்லேலூயா! அப்போ ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன். அப்போ நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் மத்தேயுல எடுத்து வாசித்தால், போய் 4 தெரு முனையில போய் நின்று, ஆண்டவரே நான் இவங்கள பேருக்கு இவ்வளவு தர்மம் பண்ணேன், இவ்வளவு பேருக்கு என்ன பண்ணேன், ஒத்தாசம் பண்ணேன், நான் 7 வேளை உபவாசம் பண்றேன், எல்லா நாளும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இவ்வளவு தானம் தர்மம் பண்றேன். நடு வீதியில போய் ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு அது வீண் என்று சொல்கிறார். உண்மையான பக்தியா அவபக்தியா என்று பார்க்கும்போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு உண்டதான, அவருக்கு ஏற்ற உகந்த ஒரு விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா! நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, 2 வார்த்தை ஜெபிச்சாலும் சரி, அது கண்ணீர் நிறைந்ததா இருக்கணும். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா! 2வது நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய பக்தி விருத்தி அடுத்தவர்களுக்கு அவபக்தியா இருக்கக்கூடாது. எப்படி? நம்ம அவபக்தியா இருந்தா, நம்ம ஆண்டவரை தூஷித்தா, நம்ம ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆபீஸ்க்கு போறோம், இல்ல ஒரு வேலையை செய்யறோம், ஒரு வேலையை பர்ஃபெக்டா செய்யறதுக்கும் அதுல ஒரு குளறுபடி வச்சுட்டு செய்யறதுக்கும் அது சரியா இருக்குமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா ஒரு ஒர்க்கை செய்தா அதை எப்படி செய்யணும்? மேக் இட் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா! நீங்க அது உண்மையும் உத்தமமா ஒரு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஒருவேளை நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஒரு சமைக்கிறதுல சரி, கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இல்லை, அது ஒரு கரெக்டா இவ்வளவு அளவு கேட்டா இவ்வளவு அளவு, ஒரு கேசரி செய்யணும்னா இவ்வளவு கப்பு போடணும், இதை அடுத்த கப்பு போடணும், அதுல ஒரு சால்ட் கொஞ்சம் போடணும், அடுத்தது சுகர் கொஞ்சம் போடணும். அதை ஒரு நேர்த்தியாக ஒரு பர்ஃபெக்டாக கடைசியில என்ன செய்யணும்னா அதுலயும் ஒரு லிக்யூட் எடுத்துட்டு வந்து பர்ஃப்யூம் கலரு
கடைசியில பிரசன்டேஷன்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா டேஸ்டா செய்திருப்பாங்க, ஆனா அதை கொண்டு போகிற பாத்திரம் எப்படி இருக்கும், உடைஞ்சதும் அது வீரில் விட்டதுமா அல்லது மூடி இல்லாத சரியா கழுவாத இருந்துச்சுன்னா அது நேர்த்தியா இருக்குமா? நல்ல சுத்தமாகவும் செய்யணும். அதே சமயத்துல அதை கொண்டு போகிற பிரசன்டேஷனும் எப்படி இருக்கணும், மிகவும் அழகானதாக துரிதமானதாக இருக்க வேண்டும். அதனாலதான் உண்மையிலே நாம் முதலாவது சொன்னபோது விண்ணப்பத்திலே பக்தி வேண்டும். இரண்டாவது எதுல நமக்கு பக்தி வேண்டும், உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். நம்ம எங்க செய்தாலும் சரி, 100 ரூபாய் ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா 50 ரூபாய் செலவாயிடுச்சு, மீதி 50 ரூபாய் எடுத்துன்னு போய் வவுச்சரோட கொடுத்துடணும். என் இடத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். எனக்கு ஒரு ப்ரேயர் வாக்குக்காக நார்த் இந்தியாவில் ஒரு 15 பேரை கல்கட்டாவுக்கு ப்ரேயர் வாக்குக்காக கூட்டிகிட்டு போனான். சரின்ட்டு என் கையில் காசும் கையில் கொடுத்துட்டாங்க. அதே போல் நீங்கள் இந்த இடத்துக்கு போங்கன்னு ரூட் மேப்பும் கொடுத்தாச்சு, ட்ரெயின் டிக்கெட் கொடுத்தாச்சு, எல்லாம் 20 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு ப்ரேயர் வாக்குக்காக இங்கேருந்து இதுக்கு போயாச்சு, பனாரஸுக்கு போயாச்சு. அங்கே போன உடனே நான் கொண்டு போன 20 பேரையும் ஒரு ட்ரெயினில் கொண்டு போய் அவர்களை இறக்கும்பொழுதே நான் என்ன பண்ணேன்னா, ஒருத்தர் கையில் கூப்பிட்டு, உன் கையில் ஒரு இவ்வளோ காசு கொடுக்குறேன், 2000 ரூபாய் கையில் காசு கொடுக்குறேன், இந்த காசுக்கு உண்டான கணக்கை நீ என் கையில் கொடுக்கணும். இன்னொருத்தரை கூப்பிட்டேன், அவரை கூப்பிட்டு, அவர் நல்லா ஆர்வமாக எழுதக்கூடியவர், நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றத நீ என்ன பண்ணிக்க, நோட் பண்ணி எழுதிக்க, நேரத்துக்கு எந்த நேரத்துக்கு அவருக்கு எழுதிக்கன்னு ஒரு டியூட்டி கொடுத்தாச்சு. மூன்றாவது ஒருத்தருக்கு நீ ஜெபத்துல என்னென்ன பண்றோன்னு சொல்லி 3 பேருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்துட்டேன். ஏறக்குறைய 20 நாள் கழித்து நாங்கள் அங்கேருந்து இங்கே திரும்பி வந்த பிறகு அவர்கள் கேட்ட ஒரு என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஃபினான்ஷியலாக கொடுத்தவர்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இது எல்லாத்தையும் இன்னைக்கு இவ்வளோ செலவாச்சு. அடுத்தவர்கிட்ட வாங்கணும், நம்ம என்ன நாள் எங்கெங்கே போனோன்ற ரிப்போர்ட்டை கொடு, அது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மூன்றாவது ஒருத்தரை கூப்பிட்ட, இதெல்லாம் எங்கன்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி என்ன பண்ணியாச்சு, ஒரு பக்கம் ஸ்கிரிப்டாக கொடுத்து நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு உண்டான செலவுகள் இவ்வளோ, இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணோம், இந்த இடத்துல இவ்வளோ ஊழியம் செய்தோம், இவ்வளோ ட்ராக்ஸ் கொடுத்தோம், அதே சமயத்தில் இவ்வளோ ஆத்துமாக்கள் ஜபம் பண்ண வந்துக்கிட்டாங்க, நாங்கள் போயிட்டு வந்த பயணத்தினுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு இப்படி இருந்ததுன்னு சொல்லி முழு ரிப்போர்ட்டையும் அவங்க கையில் கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. எதற்கு சொல்கிறேன், உண்மையும் உத்தமமான தேவ ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு உண்மையிலே பக்தி வேண்டும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்துக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. எல்லாமே ஒரு ட்ரெடிஷனலா ஒரு ஒழுங்காக செய்யப்பட வேண்டும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இந்த யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இதை தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும், அதை தூக்கிட்டு போய் இங்க வைக்கணும், இந்த டைம்ல இதை செய்யணும், சில காரியங்கள் செய்யும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான இந்த யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் 6 கச்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தண்ணி இல்லை, கை கழுவணும்னு சொல்லி கை கழுவுறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 2வது அதிகாரத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தி இருக்கலாம், பக்தியின் வேஷம் தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. புரியுதா? பக்தி பக்தியோட இருக்கணும், பக்தியின் வேஷம் வேற. அவங்க எதிர மட்டும் நான் டைமுக்கு வர்றது, டைமுக்கு போறது, அவங்க வந்த உடனே அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கிறது, அது பக்தியின் வேஷம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய வெற்றியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பக்தி வேண்டும், ஒரு ஆண்டவருக்கு உண்டான ஒரு வைராக்கியம் வேண்டும். அது என்னவென்று கேட்டால், முதலிலே விண்ணப்பம் பண்ணுவதிலே, ஜெபிப்பதிலே ஒரு பக்தி, 2வது உண்மையிலே ஒரு பக்தி, 3வது என்ன சொன்ன, ஒழுக்கத்துல ஒழுக்கம். ஒழுக்கம் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்களா, ஆராதனைக்கு என்னுடைய அப்பாலாம் அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு,
நீ ஆராதனை நேரம் 7 o'clock கார்டு பஞ்ச் பண்ணணும் ஆஃபீஸ்க்குன்னு சொன்னா 7 o'clock நேராக போய் பஞ்ச் பண்ணிடுவோம். நான் இன்னைக்கு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். வந்த உடனே இன்னைக்கு 8 மணிக்குள்ள யார் வராங்களோ அவங்க கையில ஒரு குறிப்பிட்ட கிஃப்டை கொடுக்கலான்னு கையில வச்சிருந்தேன். யாருமே வரல. ஹல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நேரமாக இருந்தாலும் நீங்கள் சங்கீதம் 26:18 எல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நான் ஆலயத்திற்குள்ளே போய் அபயமிட்டேன், சத்தமிட்டேன், குமுறினேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். என்னோடு கூட ஒரு பெரியவர் இருந்தார். அவர் என்ன சொல்லுவாரு, நான் எப்பவுமே சர்ச்சைக்கு கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போவேன். அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, சர்ச்சில் நீ ஊழியம் செய்கிற, சபையில சில வேலைகளை செய்கிற, நீ வந்த உடனே சர்ச்சில் முதல்ல ஆரம்ப ஜெபம், பாட்டு, சங்கீதம், ஆராதனை, செய்தி, அடுத்தது காணிக்க, கடைசியில இந்த பார்க்கிங்ல எல்லாம் வேலை செய்துட்டு கடைசியில என்ன பண்ற, குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னா எங்க போயிடுற, வீட்டுக்கு போயிடுற. நீயும் ஆண்டவரும் எப்போ பேசுறீங்கன்னு கேட்டாரு. ஒரு வயசான ஒரு ஐயா. அப்ப நான் சொன்னேன், கரெக்டு தான் நீங்க பேசுறது, நீ சொல்றது. அவர் சொன்னாரு, நீ 10 நிமிஷம் முன்னாடி வராத, அரை மணி நேரம் முன்னாடி வா. எப்படி வர? அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டு 20 நிமிஷம் நீயும் ஆண்டவரும் பேசு. செய்த தப்பு, செய்ய போற தப்பு, நீ ஆண்டவருக்கு முன்னாடி 20 நிமிஷம் வந்து நீயும் ஆண்டவரும் ஆலயத்தில இருந்து பேசு. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறது, வீட்டுல இருந்து ஜெபிக்கிறது வேற, ஆலயத்துக்கு உள்ளே வந்து ஜெபிக்கிறது வேற. நீ கரெக்டா வர்றதே 1/2 hour லேட்டு, போறது 10 நிமிஷம், ஆமென் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டா நீங்களும் ஆண்டவரும் எங்க இருக்கிறீங்க, நம்மளும் ஆண்டவரும் எங்க இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் ஆண்டவரினுடைய பக்திய பரவசம் சொல்றீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட நேரம் ஆலயம் துவங்குவதற்கு முன்பதாகவே, அரை மணி நேரத்துக்கு முன்பதாக, 1 மணி நேரத்துக்கு முன்பதாக வந்து ஆலயத்திலே நீரும் நானும் ஆண்டவரோடு பேசுறது. ஹல்லேலூயா. நீங்க இதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது விருப்பமா இருக்குது? அப்போ யாரையும் பார்க்க வேணாம். நானும் ஆண்டவரும் இன்னைக்கு பேசவே இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல முடிஞ்ச உடனே அரை மணி நேரம் இருந்துட்டு போங்க, முடிஞ்ச உடனே போயிடுவோம். இதுதானே. ஏன்னு கேட்டா ஆபீஸ், அடுத்து ஒர்க், அது இது, இந்த பிஸி ஷெட்யூல். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நாளைக்கு முன்னாடி புறப்பட்டுருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்கிருந்து புறப்பட்டுருவாங்க? ஓய்வு நாளுக்கு முன்பதாக 2 நாளைக்கு முன்னாடி புறப்பட்டு கழுதையின் மேல சாணம் கட்டி கொண்டு அவங்க நடந்து வருவாங்க. எதுக்கு தெரியுமா? எருசலேமில் ஆராதனைக்காக நடந்து வருவார்கள். நமக்கு அப்படி கிடையாது. இருக்கிறதே எவ்வளவு ஹவர்ஸ், மினிட்ஸ், அதுக்குள்ளவே டைம் டாலரேட் பண்ணி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ 2 நிமிஷம் ஸ்லோவா போனாலும் ஃபாஸ்டா போனாலும் அதனுடைய வேல்யூ தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாரம் ஃபுல்லா நீ எனக்காக ஓட போறியா, மாசம் ஃபுல்லா ஓட போறியா, 2 நிமிஷம் என்னுடைய ஜபத்துல நீ நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்க்ளூட் மைசெல்ஃப். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம கொஞ்சம் உட்கார்ந்தா, ஆண்டவருடைய ஆலயத்துல உட்காருங்க. நான் அதை சொல்றது, ஆசீர்வாதம் வீட்டிலே ஜபிப்பதனாலேயும் வரும், ஆலயத்துல இருப்பதனாலேயும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு கிறிஸ்துவ, இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இதெல்லாம் முடிஞ்சு இந்த பக்தி விருத்தி என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரோடு ஆலயத்தில் இருக்கிற நேரத்தை கூட்ட வேண்டும். நாமும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், நம்முடைய பக்தி வைராக்கியம் கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சிலுவையின் வெற்றியை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் பார்த்தோம், நாம் விண்ணப்பத்திலே பக்தி, 2வது உண்மையிலே பக்தி, 3வது ஒழுக்கத்திலே பக்தி. ஹல்லேலூயா. பக்தி கொண்ட ஜனமாக. 2வது சிலுவையின் வெற்றியை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? protect the victory of the cross என்று சொன்னால், நம்ம 2வது சிலுவையின் உபதேசத்திலே கண்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய வெற்றியை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? protect அவற்றை பாதுகாக்கணும். நான் என்ன சொன்னது போல அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு சில இடத்துல அவார்டு எதனா பார்த்தீங்கன்னா சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க?
கம்பி வேலி அடிச்சிருவாங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, கையில தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது. இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தா இயேசுனுடைய கல்லறை இருக்குது, அந்த கல்லறையை சுற்றி பார்க்கலாம், ஆனால் போகக்கூடாது. அந்த தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றின கற்சாடி இருக்குது, அதை பார்க்கலாம், ஆனால் கிட்ட போய் தொடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த வெற்றியை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்க வேண்டும்? 3 காரியங்களை சொல்கிறேன். அவர்கள் நம்முடைய சிலுவையின் உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும். எழுதி கொள்ளுங்கள், சிலுவையின் உபதேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். 2வது, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பாதுகாக்க வேண்டும். 3வது, ஜீவனுள்ள சாட்சியை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையின் உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பாதுகாக்க வேண்டும், 3வது, ஜீவனுள்ள சாட்சியை பாதுகாக்க வேண்டும். நேரம் குறுகியதாக இருக்கிறதுனால நான் சில வசனங்களை சொல்கிறேன், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இதிலே சிலுவையின் உபதேசம் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளால் என்ன பண்ணப்பட்டது? ஏசாயா என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே. நீங்க இந்த சிலுவையை வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்பதாக முன்னோர் சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசிகள், அன்னை மரியின் மேலே யார் வரா? கழுதையின் மேலே ஏறி வருகிறார், பவனி வருகிறார். அதே போல சங்கீதத்திலே நீங்கள் வாசித்தால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவி, இப்படி சங்கீதக்காரன் பாடுகிறார், ஏசாயா பாடுகிறார். அதே போல ஒவ்வொருத்தரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சிலுவையை பற்றி நீங்க எல்லாம் இங்கே கவனிங்க. சிலுவையை பற்றி எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, சிலுவை ஒரு நாள் வரும். சிலுவை எப்படி வரும்? சிலுவை ஒரு நாள் வரும், சிலுவை வரும். அதை குறித்து பாடுகிறார்கள், அதை குறித்து யோசிக்கிறார்கள், அதை குறித்து எல்லாவற்றையும் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து அந்த சந்ததி வந்து இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற நாட்கள் வந்து, கரெக்டா இல்லையா? சிலுவையில அறையப்படும். அப்ப பார்த்தா இவ்வளவு நாள பாடின தாவீது இல்ல, சங்கீதக்காரன் இல்ல. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுனுடைய சிலுவை, அவர் ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவார், அவர் வந்து சத்தமிடாத ஆட்டுக்குட்டி, எல்லாத்தையும் பாடின அந்த புருஷர்களாலே பார்க்க முடியாத அந்த கிறிஸ்துவிகேஷனை இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஏறக்குறைய இயேசு மரணம் அடைந்த நாள். அப்ப இந்த மரணம் அடைந்த நாட்கள்ல அவர்கள் பார்த்தவர்கள் அந்த நேரத்துல வேதனை பண்றாங்க, அழுகுறாங்க. ஆனால் இயேசுவை எதிர்த்து அந்த அவர்கள் செய்த காரியங்களுக்கு, ரோமர்களுக்கோ அந்த காரியங்களை செய்தவர்களுக்கோ எதிராக பேசுவதற்கு என்ன இல்லை? அவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இல்லாதனா வாயை மூடிட்டு தொம்பிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த காலங்கள் முடிந்த பிறகு, இயேசு சிலுவையில அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் பரமேறின பிறகு 120 பேர் எங்க வராங்க? இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? முன்னாடி இருந்தோம், கிறிஸ்டிபிகேஷன் வந்துட்டோம். இதுக்கு பிறகு எங்க வருது? கிபி 33 வருது. அப்போதான் இயேசு மரிக்கிறார். அடுத்தது சபைகள் எல்லாரும் 120 பேர் கூட்டின உடனே தான் அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். இப்போ நீங்க கவனிங்க, முன்னாடி கிமு 2000, கிபி மறுபடியும் சென்டர், இதுக்கு பிறகு கிபி 2000. அப்பதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அந்த சிலுவையிலே என்னுடைய கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள். முன்னாடி எப்படி இருந்தது? நடக்க போகுதுன்னு பேசினாங்க. இப்ப என்ன பேசுறாங்க? நடந்துச்சுன்னு பேசுறாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ இன்றைக்கு சிலுவையின் உபதேசம் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எதை பத்தி பேசணும்? நம்ம எதை பத்தி பேசணும்? தீர்க்கதரிசில போற நடக்க போகுதுன்னு பேசுறோமா? நடந்தவங்க மாதிரி பேசுறோமா? இல்ல அன்றைக்கு சிலுவையின் உபதேசம்
அப்போ பாஸ்ட இன்றைக்கு நடப்பது போலவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பேசும்போது என்ன சொன்னோம்? சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிற இந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு பைத்தியமா இருக்கிறது, எனக்கோ ஜீவபலனா இருக்கிறது. பக்கத்து பெஞ்சுக்காரனுக்கு பைத்தியக்காரதனமா இருக்குது, என்னை கிண்டல் பண்றான், கேலி பண்றான் அப்படின்னு சொல்றீங்களா? தப்பு இல்லை. எதற்கு என்று கேட்டால், நான் சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அல்ல, நான் மரித்தேன், நான் உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்திருக்கிறேன், அந்த ஜெயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பாயிருங்கள், வருகை வரைக்கும் பரிசுத்தமாயிருங்கள், சிலுவையின் உபதேசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2025 வருஷம் வந்துச்சு. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிறவங்க 2035, 45, 2125 இந்த சபையில இருக்கிற ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால். ஆனால் அன்றைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் இந்த சந்ததி என்ன பேசும்னா, சிலுவையின் உபதேசம். இந்த உபதேசம் அவருடைய வருகை வரைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தூக்கிட்டு போறேன், எதுக்கு தெரியுமா? இந்த சிலுவையின் உபதேசம் கடைசி நாள் வரைக்கும், கடைசி ஆத்துமா பிறக்கிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும், அவருடைய வருகை இருக்கிற வரைக்கும் இந்த சிலுவையின் உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த இடத்துல நான் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பாதுகாக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். முதலில் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட இடம் அந்தியோகியா. அந்தியோகியாவிலே சீஷர்கள் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க கவனிங்கள், இங்க தூரத்துல போகும்போது, இங்க நாங்கள் கிராமங்கள் அல்லது மலைகள்ல ஊழியத்துல போகும்போது அங்க என்ன சொல்லுவாங்க? இங்க கிறிஸ்தவ வீடு எங்க இருக்குது, கிறிஸ்தவர்களுடைய சபை எங்க இருக்குன்னா, எங்க இருக்குது? அதோ இருக்குது பாரு. எங்க இருக்குது? அதோ இருக்குது. ஒரு சாட்சியை சொல்ல கொடுக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் டிராக்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப கொடுத்து கொண்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் என்ன பண்ணாரா, சரியான அடி அடிச்சு, நீ இந்த சிட்டில எல்லாம் கொடுக்க கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த சிட்டில எல்லாம் டாக்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்ப சிட்டில எல்லாம் கொடுக்க. அப்ப அவரு கேட்டாரா, இந்த சிட்டில, இந்த சென்னையில இல்ல இங்க கொடுக்க கூடாதுன்னா எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரா. இந்த இடத்துல கொடுக்க கூடாதுன்னா எங்க தான் கொடுக்கணும்? அவர் கேட்ட உடனே, ஏய் அங்க இருக்குது பாரு அந்த மலை, 2 மலை தாண்டி அங்க போ, அந்த கிராமத்துக்கு போ. இவரு என்ன பண்ணாரா, நம்ம கேட்டது நம்ம ஒரு துணிச்சலா கேட்டோம். ஆனா அவன் என்ன சொன்னா, அந்த இடத்துக்கு போ. அந்த இடத்துக்கு அவர் உண்மையாகவே போனா அந்த இடத்துல இருக்கிறது 500 கிராமங்கள் இருக்குதான். ஆனா கிறிஸ்துவை பற்றி அறியவே இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும், யார்கிட்ட இருந்து ஒரு அடி உழுதோ அவகிட்ட தான் கைடன்ஸ் கிடைக்குது. ஹல்லேலூயா. யார்கிட்ட ஒரு அடியும் வாங்கிக்கிறாரு, நான் எங்க தான் போனோம், நீ அங்க போ. அங்க போனா 500 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 500 கிராமத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து இன்றைக்கு 500 கிராமங்களும் ரட்சிக்கப்பட்டு பீகார்ல பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் மதம் மாறின பிறகு, மனம் மாறின பிறகு பெயர்களை மாற்றிக் கொள்கிறார்கள். சிலர் பெயரை வைத்துக் கொண்டே கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் சிலுவையின் உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை கடைசி வரைக்கும், மூச்சு வரைக்கும். அதனால கல்லறையில் எழுதுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். நாம் விதைகளை விதைக்கிறோம் என்று சொல்லி, நீங்க உண்மையாலுமே விதைக்கிறோமா? கடைசி வரைக்கும் நாம உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் மரிக்கிறோமா என்பதிலே நீங்கள் சங்கீதம் 48 வாசித்தால், முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 48 கடைசி வசனத்தில் வாசித்து என்று சொன்னால், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆங்கில வேதாகமத்திலே till end அப்படின்னா உலகத்தின் முடிவா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய மரணமா இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். நீங்க கொஞ்சம் கவனிங்க, முடிவு பரியந்தம் நான் உன்னை
நடத்த நான் ஆயத்தம். நீ ரெடியா? நீ என்னை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக நாம் எதை பாதுகாக்க வேண்டும்? நாம் சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பூமியின் கடைசி பரியந்தம்னா இப்போ புதுசா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எழுதி இருக்குது. நீங்கள் அதை சிலர் கவனித்திருக்கலாம். பூமியின் கடைசி மட்டும்னா ஒருவேளை சந்திரன்ல இனிமே போய் மனுஷன் வாசம் பண்ணி மனுஷன் அந்த இடத்துல பிறந்தான்னா கூட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பூமி மட்டும் இல்ல, இந்த கோலம் மட்டும் இல்ல, இந்த கோலத்தை போல எத்தனை கோலம் இருந்தாலும் மனுஷன் பிறந்தாலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அங்க இருந்தாலும் அங்க பிறந்தா கூட அவனுக்கும் ரட்சிப்பு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வாழ முடியாது, தகுதி இல்லை, போனாலும் ஆர்டிபிஷியல்ல தான் இருக்கணும், இருந்தாலும் அப்படியே நீ போனாலும் கூட ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது சொன்னேன், நாம எதை பாதுகாக்க வேண்டும்? சிலுவையின் உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பாதுகாக்க வேண்டும். 3 ஜீவனுள்ள சாட்சியை பாதுகாக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:1 நான் படிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடியால் பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஹல்லேலூயா. சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. அதனாலதான் சிலுவையின் உபதேசத்தை விட்டு சிலர் என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சிலுவையின் வெற்றியை பறைசாற்ற வேண்டும். பறை என்னது? பறை என்றால் என்னது? அனௌன்ஸ்மெண்ட், பேண்ட் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். முதலாவது பறைசாற்றுவதிலே தொடர்ந்து சந்ததிகளாக பறைசாற்ற வேண்டும். தொடர்ந்து சந்ததிகளாக பறைசாற்ற வேண்டும். எதிர்ப்புகளையும் மீறி பறைசாற்ற வேண்டும். மூன்றாவது வருகை வரையிலும் பறைசாற்ற வேண்டும். முதலாவது தொடர்ந்து சந்ததிகளாக பறைசாற்ற வேண்டும். எதிர்ப்புகளையும் மீறி பறைசாற்ற வேண்டும். வருகை வரையிலும் பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தை நினைவு கூறுகிறபடியினால் என் முன்னோர் ஸ்தோத்திரிக்கிறேன். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தால், கவனித்து பார்த்தால், பவுல் ஒருத்தர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. தீமோத்தேயுவை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிடும் போது இவன் யார் தெரியுமா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் நடக்குது, ஒரு பிராக்டிஸ் நடக்குது. இவர் யார் தெரியுமா? இங்க வாப்பா தீமோத்தேயு, நீ வா, ஊழியத்துக்கு வா. பக்கத்துல நிக்க வச்சு சொல்றாரு. 5வது வசனம், இந்த விசுவாசம், அந்த விசுவாசம், என்ன விசுவாசம்? ஆண்டவரையே துதித்து கொண்டு ஆண்டவரையே போற்றி கொண்டு இருக்கிற விசுவாசம் முதல்ல யாருக்கு இருந்தது? யாருக்கு இருந்தது? உன் பாட்டிக்கு இருந்துச்சு. இரண்டாவது யாருக்கு இருந்தது? உன்னுடைய தாயாருக்கு இருந்தது. அந்த விசுவாசம் உனக்கு வந்திருக்கிறது. அப்ப அடுத்தது அவர் தீமோத்தேயுடைய சந்ததிக்கு வரும். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதே சந்ததியில் தான் யார் பிறந்தா? இயேசு கிறிஸ்து அவதரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்ததிகளாக தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம். அல்லேலூயா. இந்த தலைமுறை தோறும் நாம் ஆண்டவரை விட்டு செல்ல வேண்டும். சிலர் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய அம்மாவுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனாருடைய தாய், என்னுடைய கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் மரிக்கும் போது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பெருமை. நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவனா பிறந்தேன். நான் பிறக்கும் போதே எப்படி பிறந்தேன்?
கிறிஸ்தவனா பிறந்தேன். எனக்கு வயசு எவ்வளவு இருந்தோ அவ்வளவுலயும் கிறிஸ்தவத்துல வளர்ந்து இருக்கிறேன். ஒரு அம்மாக்கு டிராக்ஸ் கொடுக்கும்போது சொல்றாங்க, அந்த அம்மா என்ன தெரியுங்களா, நான் 50 வயசுல தான் ஆண்டவரை இன்னைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி? அவங்களுக்கு பிசிக்கலா வயசு 50, ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து 6 மாசம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். தலைமுறை தலைமுறையாக, முதல் தலைமுறைக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கு அடுத்ததெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நான் சொல்றேன், சிலுவையின் வெற்றியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். சிலுவையின் வெற்றியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பறைசாற்ற வேண்டும். அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு காலையில நாங்க வரும்போது, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு ஒரு 200 புதிய ஏற்பாடு கையில கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு சொல்லுங்க? கொஞ்சம் டிராக்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கணும். எதுக்கு? ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்க உங்க இருக்கிற ஏரியால ஆண்டவரை பற்றி சொல்றீங்களா? சந்ததி சந்ததிகளாக, நான் அப்பா நம்ம டான் பிரிச்சிங் போகும்போது கூட நானும் அந்த மைக்கு பிடிச்சி டான் பிரிச்சிங் போனேன். அதனால தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் என்னுடைய தாயார் எங்களெல்லாம் அவர்களுக்கு எங்களுக்கு அந்த சின்ன ஒரு பால் கொடுத்து அவர்களுக்கு ஊட்டும் போதே, அப்போ ஒட்டகப்பால் இருக்கும், ஒட்டகப்பாலெல்லாம் கொடுக்கும் போதே இன்னொரு பக்கம் தேவ பக்தியும் ஊட்டுறாங்க. கல்லும் மண்ணுமே கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். இந்த தாலாட்டிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லும் மண்ணும் நம்மளுடைய என்ன இல்லை, கடவுள் இல்லை. நீ முன்னாடி என்னுடைய காலங்களுக்கு பின்னாடி நீ போய் கல்லும் மண்ணும் ஆராதிக்காத. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சந்ததிகளுக்கு ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். Acts chapter 17 verse 4. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். நீங்க 17:5 வாசிங்க மறுபடியும். விசுவாசியான யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீரராகி யசோதருடைய வீட்டாரை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்துக்கு முன்பாக இழுத்து கொண்ட வகை. அம்மா ஐயா கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் பவுலையும் சீலாவையும் யார் என்ன பண்றாங்க? சேர்த்து கொள்கிறார்கள். Acts chapter 17 verse 4 and 5. ஒரு பக்கம் இந்த விசுவாச ஜனங்களை, கிறிஸ்தவர்களை, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் விசுவாசியாத யூதர், வீணர், பொல்லாங்கானோர் அவர்களை சேர்த்து கொண்டு அமளி உண்டாக்கி, எல்லாம் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்குதா பாருங்களேன். விசுவாசியாதவர்கள், வைராக்கியம் கொண்டவர்கள், வீணரானவர்கள், பொல்லாதவர்கள், அடுத்தது அமளி உண்டாக்கி வளைந்து கொண்டு அவர்களுக்கு பட்டணம் முன்னாடி இழுத்து கொண்டு வகைத்தேன். 7 காரியத்தை சொல்லி, எதனா ஒரு காரியமான நல்லதா இருக்குது பார்த்தீங்களா? ஆனா இது எல்லா 8 காரியத்தையும் ஒரே ஒரு வார்த்தை ஆப்போசிட்ல என்ன இருக்குது? அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்ப்புகள் இருக்குது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, நீங்க ஒரு பட்டணத்துல போய் காலடி என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க. காலடி எடுத்து வைக்கும்போது உன்னை ஏற்றுக்கணும்னா, ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டில் தங்குங்க, அவங்களோட சம்பாஷிங்க. கடைசி அந்த வீட்டில இருந்து வரும்போது என்ன பண்ண, அவங்கள என்ன சொன்னார் ஆண்டவர்? அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. இதே உங்களை எதிர்ப்பு தெரிவிச்சா அங்கிருந்து புறப்பட்டு வாங்க, அந்த பட்டணத்துக்கு வாங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வா, இது உருப்படாத இடம், நீ சபிச்சிட்டு வா. அல்லேலூயா. ஊழியக்காரன் கால் எடுத்து வச்சா ஆசீர்வாதம், ஊழியக்காரன் கால் எடுத்து வைக்கலன்னா சாபம். ஓப்பனாவே பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சந்ததியிலே
நம்முடைய இடங்களிலே அநேகருடைய பரிசுத்தவான்கள் கால்கள் படும் பொழுது அது ஆசீர்வாதமாக தோன்றுகிறது. நாம் அவற்றை இந்த காலத்தில் பறைசாற்ற வேண்டும். என்ன பறைசாற்ற வேண்டும்? எதை பறைசாற்ற வேண்டும் கேட்டீங்களா? எதை பறைசாற்ற வேண்டும்? ஆண்டவருடைய சிலுவையின் வெற்றியை பறைசாற்றுவதிலே முதலாவது நம்முடைய எதிர்ப்புகளையும் மீறி பறைசாற்ற வேண்டும். அடுத்தது சந்ததிகளாக பறைசாற்ற வேண்டும். மூன்றாவது வருகை வரையிலும் பறைசாற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 24 verse 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த பரலோக ராஜ்யம், the kingdom of heaven. இந்த இடத்துல சங்கீதத்திலே வாசிக்கலாம், அதே சமயத்திலே மத்தேயுவிலே வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் இங்கிருந்து வந்து மேலிருந்து இறங்கி வருகிறது. புதிய எருசலேம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். உம்முடைய ராஜ்யம் என்ன சொல்லுங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலேயும் செய்யப்படுவது. இந்த பரமண்டல ஜபத்தில் பரலோக ராஜ்யம், பூலோக ராஜ்யம் அழிந்து போகும். ரோம ராஜ்யம் அழிந்து போச்சு. ஒவ்வொரு ராஜ்யங்கள் நீங்கள் தானியேலில் எடுத்து பார்த்தால் அநேக ராஜ்யங்கள் எழும்பி கடைசியில ஒரு பெரிய கல் உருண்டு வந்து எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அந்த கல் நிற்கிறது, கிறிஸ்துவாகிய கல். பரலோக ராஜ்யம் என்கிற ராஜ்யம். நம்முடைய கண்களை மூடலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த பெரிய ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு பெரிய ஆண்டவர் கொடுத்த ஒரு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று அந்த பெரிய சிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். நாம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, இயேசுவை நாம் பக்தியோடு ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய காரியத்தை நாம் உண்மையாக பக்தியாக அதை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, அவற்றை நாம் பறைசாற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் உண்மையாக ஆராதித்து அவற்றை நாம் உண்மையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் உச்சத்திலே வைத்து நாம் ஆண்டவருடைய வெற்றியை சிலுவையிலே நமக்கு கொடுத்த அவ்வளோ பெரியதான வெற்றியினுடைய ஆழத்தை நாம் பக்தியை கொண்டாட வேண்டும். இரண்டாவது, நாம் வெற்றியை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவரை குறித்து பறைசாற்ற வேண்டும். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு வெற்றியை பறைசாற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான வெற்றியை பாதுகாக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எப்படியாக நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, உம்முடைய பக்தியை ஆண்டவரே, உம்முடைய வெற்றியை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உம்முடைய வெற்றியை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். காலங்கள் கடந்தாலும் இந்த சிலுவையினுடைய சுவிசேஷம், சிலுவையின் உபதேசம் ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்க கிருபை தாரும். இந்த நாளிலே சபையிலே எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதை பின்பற்ற கிருபை தாருங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே செய்தியை ஆண்டவரே கேட்டவர்களையும் கேட்க போகிறவர்களையும் ஆசீர்வதியும். எங்க இருந்தாலும் பக்தி விருத்தி அடைய ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிலுவையின் வெற்றியை பாதுகாக்க அவற்றை பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord.